வணக்கம். வெயில் கடுமையாக அடிக்குது, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி வெயில் டயத்தில் இந்த வெயிலை நம்மளாக தான் உருவாக்கிட்டோம். வெயில் எப்பயும் காலங்காலம் தொட்டு அடிக்குது, ஆனால் இவ்வளவு அவஸ்தைப்படுற வெயில் நம்மளாக உருவாக்கிட்டோம். காரணம் ஏரி குளம் பண்ணி கட்டடமாக கட்டிட்டோம். அது போனது போகட்டும். இனிமேல் இந்த கொஞ்சம் வெயிலை சமாளிக்கிறதுக்கு தயவு செஞ்சு ஆட்டு ஓடு களிமண் ஓடு போடுங்க. சைடில் மண் செவருனால் சுக்கா மண் செவரு வைங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்கும். மொட்டை மாடி மேலே போட்டிங்கன்னா வெயில் தாக்கம் 10 ஏசியில் கிடைக்காத குளிர்ச்சி அதில் கிடைக்கும். அப்புறம் இல்லைன்னா பனை ஓலை, இல்லைன்னா தென்னங்கீற்று பனை ஓலையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை செஞ்சோம்னா கொஞ்சம் வெயில் கண்ட்ரோல் ஆகும். மண் சோறு அந்த காலத்தில் களிமண் சோறு வச்சுருக்காங்க. அது 100 வருஷமும் அதுவும் இருந்திருக்கு. அது அவ்வளோ தூரம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமானு தெரியல. ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணணும். சோப்பு பவுடர்லாம் முன்ன கிடையாது. இப்போ அது வெயில் காலத்தில் சோப்பு பவுடர்லாம் அதெல்லாம் நல்ல முன்னேற்றம் தான். பட் அதே சேம் டைம் கொஞ்சம் அந்த காலத்தை நம்ம அந்த காலத்தில் உள்ள நல்லதை நம்ம இப்போ நல்லதுக்கு எடுத்துக்கணுங்கிறத முன் வைக்கிறேன். தயவு செஞ்சு களிமண் ஓடு, பனை ஓலை, தென்னங்கீற்று இதெல்லாம் வச்சு கொஞ்சம் வீடு கட்டினா, மேற்கூரை கட்டினா, மேலே வச்சு கட்டினா வெயில் தாக்கம் குழு குழுன்னு இருக்குன்னு நானே அனுபவத்தில் நான் சின்ன பிள்ளை இருக்கையில் இருந்திருக்கேன். குழு குழுன்னு இருக்கும். 10 ஏசிக்கு சமமாக இயற்கையான குழுன்னு இருக்கும். வெயில் தாக்கம் கொஞ்சம் குறையும். ஒரு மனுஷன் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய ஒவ்வொரு ஆடியோவிலும் இதுதான் சொல்லுவேன். மனுஷனாக பிறப்பது அரிது. அதுலேயும் மனுஷன் 100 வயசு ஆரோக்கியமாக 100 வயசு வாழணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இனிமேல் பழைய காலத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். மேலே மொட்டை மாடி இருந்தால் மேலே களிமண் ஓடு வச்சு கட்டுங்க. சைடில் சேஃபாக களிமண் சோறை வச்சு கட்டுங்க. தென்னங்கீற்று போடுறவங்களும் சைடில் பாதுகாப்பாக கட்டுங்க. இன்னொருடைய அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் 10 அடிக்கு 10 அடி 15 10 அடிக்கு ஒரு மரம் வச்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் அன்பான வேண்டுகோள், கெஞ்சி கேட்டுக்கிறேன். 10 அடிக்கு ஒரு மரம் வைக்கிற முயற்சி இருந்தால் வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். இன்னொன்று, மண்பானை பிரிட்ஜு தண்ணியை தவிர மண்பானை தண்ணி இப்போ ஆற்று மணல் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் மண்பானை அடியில் நல்லா ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்டு மாதிரி வச்சு மண்பானை தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். மண்பானை தண்ணி குடிங்க. நீர் ஆகாரம், திருப்பி சொல்கிறேன், நீர் ஆகாரம் மிகவும் நல்லது. அன்னாட மாற்றணும். சாதம் சுத்தமாக அரிசியை கழுவி குக்கரில் வச்சாலும் சரி, வடித்து சாதத்தை நாள் ராத்திரி சுத்தமான பாத்திரத்தில், மண் பாத்திரம் சில்வர் பாத்திரம் எதுவானாலும் சரி, அன்னாடம் பாத்திரத்தை விளக்கிட்டு அன்னாடம் சுத்தமான தண்ணியை ஊற்றி நல்லா நீட்டாக மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் உப்பு போட்டு எப்போ வேணாலும் குடிக்கலாம். நீராகாரம் மிகவும் நல்லது. இந்த வெயிலின் தாக்கம் குறையும். நன்றி, வணக்கம்.